மக்களுடைய நலன் சிறிதும் மற்றவர்களாக இந்த அரசியல் அழுக்கர்கள் இருக்காங்க. எனக்கு தான் முக்கியம். 101 ஓட்டு வாங்குறவன் தான் வெற்றியாளன், அவன் தான் மக்கள் பணியாற்ற முடியும். நீங்க மக்கள் சேவை செய்ய வரேன்னு தானே சொல்றீங்க. குற்றங்கள் அதிகமா நடக்கிறது தமிழ்நாட்டில், கொலைகள் அதிகமா நடக்கிறது தமிழ்நாட்டில், காவல்துறையே கொலை செய்யுது அப்படின்றது தமிழ்நாட்டில். விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலிகளாக கைப்பாவைகளாக இருந்தவங்க. இளைஞர்களோட நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் திருடுறது தான் அவரோட நோக்கம். சீமானோடைய நோக்கம் ஓட்டு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் கொள்கையோ மற்ற இன்னபிற சக்திகளோ காரணிகளே கிடையாது. மக்களுடைய நலன் சிறிதும் மற்றவர்களாக இந்த அரசியல் அழுக்கர்கள் இருக்காங்க, இவர்களை அறவே அகற்றணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. அதில் மிக குறிப்பாக விஜய் உண்மையாகவே திமுகவின் கைகூலி இல்லை, உண்மையாகவே திமுகவை எதிர்க்கிறாருன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிறது தமிழக சட்டமன்றத்துக்கான தமிழக முதலமைச்சருக்கான ஒரு தேர்தல். அப்போ இந்த தேர்தலில் தமிழகத்தில் தான் இவர் வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழகத்தில் அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பினாலும் அதிமுக. அப்போ அதிமுக தலைமையிலான ஒரு கட்சியில் இணைஞ்சு இவர் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கும் பெரிய அளவிலான வெற்றி பெறுவதற்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் பயன்படுத்த தவறிட்டார். விஜய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைகூலிகளாக கைப்பாவைகளாக இருந்தவங்க. தமிழகத்தில் ரெண்டு கட்சி தான் இருக்கு. இப்போ நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் அதிமுக திமுகவுக்கு மாற்று சக்தியே கிடையாது. அப்படிதான் இவங்க கட்டமைப்பை வச்சிருக்காங்க. டேய் நீ திருடுறியா எனக்கு, நான் திருடுறேனா உனக்கு, வேற எவனும் உள்ள விட மாட்டேன்னா இருக்காங்க. அப்போ நீங்க ஸ்டாலின் எதிர்க்கிறீங்கல்ல, இப்போ மத்திய ஆள்ற பிஜேபி சரியா இல்ல? மத்தியில பிஜேபி சரியா இருக்கிறதுனால மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்கிறாங்க. இல்ல சரியா? சரிதான். ஓ, மத்தியில பிஜேபியில எல்லாம் வேற மாற்று இல்ல சார். வேற எழுத்து போட்டிருக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா வேற என்ன பண்ணுவான்? எழுத்து போட்டிருக்க ஆளுன்னா நல்ல கட்சின்னு அர்த்தமா உங்களுக்கு? சார் வேற ஆளே இல்ல சார். மாநிலத்தில் திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, சரி, அதை வரவேற்கிறோம். மத்தியிலன்னு சொல்லும் போது பிஜேபி நல்ல ஆட்சி தருது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நல்லாட்சி சரியா? நல்லாட்சி தருது. எந்த விதத்துல நல்லாட்சி தருது? நல்லாட்சி தருது அப்படின்னா இப்போ இன்னைக்கு நீங்க சாலையில ஜிஎஸ்டியில் போறீங்க அப்படின்னா யார் கொடுத்த கட்டமைப்பு அப்படின்றத நீ பாருங்க. நீண்ட கால அடிப்படையிலான திட்டங்களை மேம்படுத்துவதிலையோ செயல்படுத்துவதிலையோ பிஜேபியை தவிர வேற யாருமே இந்த காலத்தில் கிடையாது. ஸோ அத்வானியை தொடங்கி வாஜ்பாயை தொடங்கி இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆட்சி தர பிஜேபியில் சேராம எதுக்கு நீங்க தனியா நின்று ஸ்டாலின் ஏத்துட்டு இருக்கீங்க? பிஜேபியில் சேருங்க, உறுப்பினர் ஆகுங்க, நல்ல ஆட்சி தானே தருது. அதை தான் நான் சொல்றேன். பிஜேபி தனித்து போட்டி இருந்தால், அதாவது தமிழகத்துடைய தலைமை நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தபோது தலைவராக இருந்தபோது என்னை தனியாக கூப்பிட்டு நான் உங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கூட கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் போகல. காரணம் என்னன்னா நான் தனி மனித ஒழுக்கத்தோட தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றதும் மக்கள் நலன் மாத்திரம் தான் சிந்தனை. தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு நடக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி தமிழ்நாட்டில் வளரும் கட்சியா இருக்குது. அதுல பல குற்றவாளிகள் கடகன்னு சேர்ந்தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம அந்த லிஸ்ட்ல வரக்கூடாதுன்ற பயத்துல நாங்க போய் சேரல. அதுதான் உண்மை. குற்றவாளிகள் பிஜேபியில் சேர்றாங்க, அதனால சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ கலைகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ நம்ம அந்த பட்டியலில் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம நோக்கமா இருந்தோம். ஆனா உண்மை நிலைமை என்னன்னா, ஜெயிக்கணும்னா என்ன மாதிரி தனியாலாம் நின்னாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றத உணர்த்தக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்ததுனால கூட, அவமானங்கள் பலத்தை நம்ம சந்திச்சா கூட நம்ம மக்களையும் இறைவனையும் இயற்கையும் மட்டுமே நம்பி இருக்கிறதுனால தேர்தல் காலத்தில் தொடர்ந்து பயணப்படுறோம். இப்போ பிஜேபி மத்தியிலலாம் நல்ல ஆட்சி தான் தருது, அந்த கூட்டணி நல்லாட்சி தருதுன்றதுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். உலக நாடுகள் தமிழ்நாடு நீங்க சொன்னீங்களே இந்த கற்பழிப்பு, இந்த கொலை, இதெல்லாம் விட மணிப்பூர்ல அதிகமா நடந்திருக்கு. இப்ப நான் அதை தான் கேட்கிறேன். மணிப்பூர் கொலைக்கு இங்கிருந்து போராடுற அரசியல்வாதிகள் நம்ம ஊர்ல நடந்த நம்ம பத்திரிகை தப்பு நடந்தது தப்பு நீங்க சொல்றது இல்ல, அதை சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்களே. இல்ல சார், அதை சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டுல நடந்ததெல்லாம் தப்பு. கற்பழிப்பு நடந்திருக்கு, மணல் கொலை நடந்திருக்கு, அந்த திருட்டு எல்லா திருட்டும் நடந்திருக்கு, அதையும் எதிர்க்கிறோம். எங்க
பிஜேபி நடந்தது, மணிப்பூர்ல நடந்தது, அதையும் நம்ம வடமாநில நடந்தது சொல்றவே இல்லை. அதையும் சுட்டி காட்டிருக்கோம், தட்டி கேட்டிருக்கோம். அது சார்ந்த காணொளிகளையும் அது சார்ந்த எதிர்ப்புகளையும் நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனை சொல்றீங்க, நான் சொல்றேன் வடமாநிலத்துல நடந்தது வாயை திறக்க மாட்டீங்களா? இன்னும் ஒரு சாலக்குள்ள ஒழுங்கா வராத ஊர் இருக்கு. இப்ப நான் தேர்தலை சந்திக்கிறது தமிழக அரசியலுக்கான தேர்தல், தமிழகத்துக்கான தேர்தல். நான் வந்து மத்திய அரசாங்கத்துல இப்ப எம்பி எலெக்ஷன்ல நடக்கும்போது அதையும் சுட்டி காமிச்சு தான் நம்ம வந்து தேர்தலை சந்திச்சோம். நான் ஏன் கேட்டேன், பிஜேபி நல்லாட்சி தரதுன்னு நீங்க சொன்னதுனால எத்தனை மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி செய்யுது சொல்லுங்க. அதை தான் நான் சொல்றேன். தமிழ்நாடு இந்தியால எத்தனை மாநிலம் பிஜேபி ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேசத்தில் தான் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகை இயற்கை வளமும் கொட்டி கிடக்குது. கல்வி அறிவுல தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா எந்த மாநிலம் இருக்கு சொல்லுங்க. இயற்கை வளமும் கொட்டி கிடக்குது. அறிவாளிகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறான், புத்திசாலிகள் அதிகமா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறான். இருந்தும் வந்து இங்கு சுரண்டல்கள் வந்து அதிகரிச்சே போயிட்டு இருக்குது. இது அவமானம். ஏன்னா இவன் எல்லாம் வந்து இங்க படிக்கிறான், இல்ல வந்து இங்க சம்பாதிக்கிறான், இல்ல வேற எங்கேயோ சம்பாதிக்க போயிடுறான். ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ற மனநிலையில ஓடிடுறான். இதெல்லாம் நம்ம நாட்டில் இவ்வளோ வளம் கிடைக்குதுயா, நீ எங்கேயும் போகாத, அந்தந்த ஊர்ல அந்தந்த தெருவில் என்ன வளம் இருக்குதோ அதை பயன்படுத்து, மக்களில் ஒருவனாய் நீர், நம்ம ஊர் வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், இயற்கையை நேசி, இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு வா, நீ பணத்தை தேடி ஓட்டே இருந்தீங்கன்னா நம்ம மூத்தவர்கள் வந்து 100 வயது கடந்து வாழ்ந்துருக்கான், மருத்துவமனை நிழலை தொடர்ந்து கூட பாவம்னு அழுதுருக்கான், அவன் என்ன பாவம் செஞ்சுட்டானோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு நான் பில்ராத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன், ஒரு வாரம் சளிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனால் பெட் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டான், 1 லட்சம் பில் போட்டான் அப்படின்னு செல்லிடை பேசியில் நம்ம சொல்றது அசிங்கம்னு உணராம அது பெரிய அதிகாரத்தோடைய பலம் இல்லை, அது வந்து பெரிய மேம்பட்ட செயல் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரா, மத்திய அரசாங்கத்தோட பிரதம மந்திரியா இருக்கிறாரா, இல்லை வந்து ஜப்பானுக்கு பிரதம மந்திரியா இருக்கு? இல்லை இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் தமிழகத்தில் நம்ம ஊரில் என்ன நடக்குதோ, என்ன குற்றம் நடக்குதோ அதை சுட்டி காட்டி தட்டி கேட்டு தான் கேட்போம். நீங்கள் வந்து திசை திருப்பும் விதமாக ஆக்ராவில் என்ன நடக்குது, மற்ற ஊரில் என்ன நடக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தான் குற்றங்கள், நீங்க எப்படி பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் குற்றங்கள் நடக்குது, மற்ற மாநிலங்கள் எல்லாம் மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளரும் கட்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ வளரும் கட்சி, அதே சமயத்தில் உனக்கு வாய்ப்பு இருக்கிற விஜய், நான் சொல்றேன் உனக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போ. ஏன்னா சீமான் வந்து நம்ம பார்த்துருப்போம் பல தேர்தல்களில் தனிச்சுன்றார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு அரசியல் வியாபாரி. அவரோட நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது கிடையாது. மக்களோட நல்லது செய்யற போர்வையில் இளைஞர்களோட நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் திருடுறது தான் அவரோட நோக்கம், சீமானோடைய நோக்கம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்ன இந்த மக்களுக்கு செய்வீங்க? உங்களோட தேர்தல் அறிக்கை என்ன? அரசு கூலிகளுடைய பணி வயது, மூப்பு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வயதை நம்ம பார்க்குறோம். இப்போ 60 இருக்குது, 50 மாத்திரம். அப்போ அந்த 10 ஆண்டு இடைவெளி அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் இளைஞர்கள் உள்ள வருவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து விவசாயம் அப்படின்றது வந்து பெரிய மோசமான தொழிலாக நம்ம பார்க்குறாங்க. ஏன்னா உழவன் கணக்கு போட்டால் உழவு கூலி மிஞ்சாது அப்படின்னாங்க. அவன் கோமணம் கட்டி இருந்தால் தான் அவனை விவசாயியாக இப்போவும் பார்க்குறாங்க. உழவு தான் பிரதானம், உழவே தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உழவர்களுக்கான வேலையை, அடிப்படை ஆதாரத்தை கூட வந்து பெருக்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மிக குறிப்பாக வந்து இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காதனால தான் அப்படின்றதும், பாம்பு கடியினால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு வந்து கிராமந்தோறும் ஒரு மருத்துவருடன் கூடிய மருத்துவமனை, ஆம்புலன்ஸு, மருத்துவர் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். இதை அடுத்தது வந்து கிராமந்தோறும் வந்து பள்ளிகள், அதாவது சின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து பெரிய பள்ளிக்கூடத்துக்கு 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு மாணவர்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க. அதனால் சிற்றுந்து சேவை பள்ளி குழந்தைகளுக்குன்னு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சிற்றுந்து சேவை அப்படின்றதும், அதாவது மாலை காலை வேலைகளில் கட்டாயமாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதை தாண்டி வந்து தனியார் அரசு பள்ளிக்கூடம், கல்லூரி அப்படின்றது இல்லாமல் எல்லாமே அரசு கல்லூரிகள் தான், பள்ளிகள் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம். ஒருவேளை தனியார் வந்து அந்த பள்ளிக்கூடத்தையோ கல்லூரியோ நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கம் கிட்ட தான் அவங்க பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைவேற்ற போகிறோம். போட்டு பாருங்க ஓட்டை, மாற்றி காட்டுற நாட்டை, விவசாயி ஜெயராமனுக்கு ஓட்டு, ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் அடிவடிகளாக செயல்படுகிற அரசு கூலிகளுக்கு வேட்டு அப்படின்ற வகையில் இந்த தேர்தலை சந்திக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இயற்கையும் இறைவனும் உங்கள் மனசாட்சியும் இருக்கிறதுனால எதுவும் சாத்தியம். நன்றி, வணக்கம்.